சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக விவசாயிகளுடன் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமெரிக்க சூழலியல் பாதுகாப்பு பெண் விஞ்ஞானியை கிராம மக்கள் எம்ஜிஆர் பாடல் பாடி வரவேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள வட்டம் நகர் கிராமத்தில் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் சூழலியல் பாதுகாப்பிற்கான நிதியகம் காலநிலை மாற்றத்திற்கேற்ற சீரான வேளாண்மை தொடர்பான அமைப்பினர் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமெரிக்க முதுநிலை விஞ்ஞானி ஆலிசன் ஜாய் ஹீகில் சார்பில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் உதயபானு பிரகாஷ் வாடியை கிராம மக்கள் எம்ஜிஆர் விவசாயி படத்தின் பாடலை பாடி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இந்த கலந்துரையாடல் காவிரி டெல்டாவின் நெல் உற்பத்தியை சூழலியல் ரீதியாக நிலையானதாக்க உதவும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். விவசாயிகளுக்கு பயனுள்ள தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவு பகிர்வு மூலம் உற்பத்தி செலவு குறைப்பு மற்றும் சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் என தெரிவித்தனர். இதில் முதல்நிலை விஞ்ஞானி கோபிநாத், முதுநிலை விஞ்ஞானி ராஜ்குமார், இணை விஞ்ஞானி பாலசுப்ரமணியன், ஒருங்கிணைப்பாளர்கள் பாரதிதாசன், முருகன், சிலம்பரசன், சுஜிதா கலந்து கொண்டனர். சாயில மிக்ஸ் பண்ணி அதை பவுடரா வந்து பயன்படுத்துறோம். 300 kg பர் சீடோட அளவு 300 கிலோ. என்ன 300 கிலோ விதைக்கு வந்து டைரக்டா லேண்ட்ல வந்து நம்ம நாற்றங்கள் ரெடி பண்றோம். 15 நாள்ல தெரியும். 15 நாள்ல தெரியும். ஓகே. சரிங்களா? அதுக்கு அப்புறம் வந்து நீங்க இது அப்படி இல்லனா திரும்ப போடுவீங்களா? திரும்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்பியர் ஆகும். பாஸ்பரிக் வந்து சம்பாவும் காலடி மொத சீசன் சொன்ன மாதிரி. எல்லா நட்டுறது நீண்ட காலம் 135 நாள் 120 நாள் வயசு சம்பாவும் காலடி மொத சீசன் சொன்ன மாதிரி. அதாவது விளைச்சல்ல வந்து குறைவு ஏற்படவே கூடாது. நோ காம்ப்ரமைஸ் தி ஈல்ட். சரிங்களா? ஈல்ட்ல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் தனியாக முடிவு பண்ணுவாங்க. ரெண்டு பேர் இல்லாமல் யாரும் ஒரு உரகாலர்கள் கடைகளில் கேட்டு நம்பர் அனுபவமும்